ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அது வீண் செலவு என்று புகார் சுமத்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் உணர்ச்சி பொங்கும் ஒரு உரையை நிகழ்த்தினார். புரிந்தால் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் மிகச்சிறந்த ஒரு பழமொழியை குறிப்பிட்டு பேசினார். அந்த பழமொழி பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு முந்தையது. ஆனால் இந்த காலத்தில் அதை அறியாமல் தான் நம் நாடு மிகப்பெரிய சோதனைகளை தாங்க வேண்டிய ஆகியுள்ளது. இன்றும் கூட நம் நாட்டில் ஏராளமான பேர் அரை பைத்தியங்களாக இருக்க காரணம் இந்த அறிவு இல்லாததுதான். இதை அனைவருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது அரசியலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதற்குமே ஒரு அவசியமான ஒரு கருத்து. அதை இப்பொழுது பார்ப்போம். அது சஸ்திர ரக்ஷதே ராஷ்டிரே சாஸ்திரஸ்ச அபிவர்ததே. பொருள் பார்ப்போம். அபிவர்ததே, வருத்ததே என்றால் வளர்கிறது, அபிவர்ததே என்றால் மிகச் சிறப்பாக அனைத்து பரிமாணங்களிலும் குறையின்றி செழிப்பாக வளர்கிறது என்று பொருள். எது வளர்கிறது? சாஸ்திரஸ்ச, அப்படி என்றால் சாஸ்திரங்கள் கூட. அதாவது நமக்கு அகிம்சை, நேர்மை, கருணை, பக்தி, ஒழுக்கம் போன்ற ஏராளமான விஷயங்களை, மனித வாழ்க்கைக்கு தேவையான நற்குணங்களை போதிப்பது சாஸ்திரங்கள். சாஸ்திரம்னு சொன்னா இந்த நூல்கள் கணக்குல வரும். அதை போதிப்பவர்கள், கற்பவர்கள், அதை கடைபிடிக்கும் வாழ்க்கை முறையும் கணக்கில் வரும். இது எல்லாம் சேர்ந்தால்தான் சாஸ்திரம். அப்போ மொத்தத்தில் இதனுடைய பொருள் சாஸ்திரம் கூட வளர்கிறது என்று. சரி, எங்கே இந்த சாஸ்திரம் கூட வளர்கிறது என்றால் ரக்ஷதே ராஷ்டிரே. ராஷ்டிரே, ராஷ்டிரே என்றால் நாட்டில். எந்த நாட்டில்? ரக்ஷதே ராஷ்டிரே, ரட்சிக்கப்பட்ட நாட்டில், அதாவது பாதுகாக்கப்பட்ட நாட்டில். எப்படி பாதுகாக்கப்பட்ட நாட்டில்? சஸ்திர ரக்ஷதே ராஷ்டிரே. சஸ்திரம் என்றால் ஆயுதங்கள், ஆயுதங்களால் திறமையாக பாதுகாக்கப்பட்ட நாட்டில். அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுல அகிம்சை, நேர்மை இது போன்ற நற்குணங்கள் எல்லாம் வாழணும்னா கூட, அதை கடைபிடிப்பவர்கள் வாழணும்னா கூட அந்த நாடு ஆயுதங்களால் பலமாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முடியும். இத பாருங்க, உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இப்படி ஒரு விளக்கத்தை பேசி இருப்பாங்களா? அதுவும் பல ஆயிரம் தலைமுறைக்கு முன்னால. இந்த பழமொழி இங்கே சொல்லப்பட்ட அந்த காலத்துல நம் நாட்டு மொழிகளை தவிர்த்த உலக மொழிகள் ஒன்று கூட இருந்ததில்லை. இன்னைக்கு இருக்கிற எந்த மொழியுமே இருந்ததில்லை. உலக நாடுகளின் வரலாறுகளில் யாரும் உடை போட்டதுக்கான கதையவே காணோம் இன்னைக்கு இருக்கிற நாடுகள்ல, நம் நாட்டை தவிர. ஆனா அப்படியெல்லாம் இருந்த நாம இது புரியாம தான் இன்னைக்கு நாம ஏமாளியா இருக்கோம். என்ன நல்ல வேலை, எப்படியோ கண்டுபிடிச்சு மோடி நமக்கு சொல்லிட்டாரு. வாழ்க.